யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் நண்பா. நான் உங்கள் சைலண்ட் பில்லோ. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்மளால் இப்போ ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும், ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும். பட் உண்மை என்னென்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயமா மாறிட்டு வருது. அதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்தளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு முக்கியமான அங்கமாக மாறிட்டு வருது. காலம் எப்படிலாம் மாறி போச்சு பார்த்தீங்களா? பட் எனிவே, ஒரு சில வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன், இந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட 6வது விரலாகவும் 3வது கையாகவும் மாறிட்டு வருதுன்னு. எஸ், பிகாஸ் அந்தளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எக்கச்சக்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. என்னதான் இதில் நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் இல்லை அதோட அதிகமான அமௌண்ட் நம்ம ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்குது. ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இது ரொம்ப ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான கொஸ்டின். பிகாஸ் முடியாதுன்னு இல்லை, முடியும், ஆனால் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸை ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ப்ரொடெக்டிவ்னு சொல்லிட்டு யாரையும் கேம் விளையாடிங்க, ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாதீங்க, ஃபோனை விட்டு தள்ளியேருங்க அப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை. எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இப்போ வர ஃபோன்ஸ்லேயே இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஹெல்த்தை சைக்காலஜிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் எப்படி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அதாவது நான் இப்போ சொல்ல போகிற எந்த விஷயமே 100% உங்கள் ஹெல்த்தை பாதுகாக்குமான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம் தான். ஒரு 80% 90% பாதுகாக்கும். அதுவும் இல்லைப்பா எனக்கு 100% சேஃப்டியாக இருக்குன்னா ஃபோனை தூக்கி போட்டு துறவையாக மாறிடுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுனால மறக்காமல் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிச்சயமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் இதை பார்த்துட்டு எப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸை ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் இன் டைம் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோயிங் அண்ட் யூஸிங் வித் த நாலேஜ் ஆஃப் சார் வேல்யூ. அதாவது சார் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப 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 சிம்பிளாக, இதோட சிம்பிளாக யாரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும்னா ரேடியேஷன். உங்கள் ஃபோன்லேருந்து எவ்வளோ ரேடியேஷன் எமிட் ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த சார் வேல்யூ. இதை வாட் பர் கேஜி அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. இதோட நான் இன்டெப்த்தாக சொல்ல விரும்பல. சொன்னால் இவன் வீடியோ பார்க்குறதுக்கு தூங்குறக்கே மேல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுவீங்க. ஸோ நான் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஃபோன் எவ்வளோ ரேடியேஷன் எமிட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த சார் வேல்யூ. ஒவ்வொரு ஃபோன் மாடலுக்கும் ஒவ்வொரு சார் வேல்யூ இருக்கும். உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார் வேல்யூ எமிட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா *07# அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில ஃபோன்ஸில் ஹெச்ஆர் தனி, பாடி சார் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஃபோன்ஸில் வெறும் ஹெச்ஆர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஹெச்ஆர்னா என்னென்னா உங்கள் தலையை எவ்வளோ ரேடியேஷன் பாதிக்கும், உங்கள் உடம்பு எவ்வளோ ரேடியேஷன் பாதிக்கும் அப்படிங்கிறதான். உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் புரியணும்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது இந்தியாவில் 1.6 வாட் பர் கேஜி அளவுக்கு ரேடியேஷன் அலோவ் பண்ணுவாங்க. பட் அதுவே ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் டேஞ்சர். ஸோ அது கிட்ட வரும்போதே கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஸோ யாரும் உங்கள் ஃபோனை பார்த்துட்டு ஐயோ என் ஃபோனில் இவ்வளோ ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு பயப்பட வேணாம். எப்பயுமே இந்த ரேடியேஷன் இவ்வளோ எமிட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. மேக்ஸிமம் லிமிட் அவ்வளோதான். அவங்களே மேக்ஸிமம் சார் வேல்யூ அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே இப்படிலாம் எடுக்காது. எப்போ இந்த சார் வேல்யூ அதிகமாக போகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த செல்லுலார் ரிசப்ஷன், அதாவது உங்கள் ஃபோனில் அதிகமாக டவர் தேடும்போது, நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஃபோன் கால் பேசும்போதாக இருக்கட்டும். இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் தள்ளி வச்சு தான் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நீங்கள் தள்ளி வச்சு யூஸ் பண்ணும்போது பெருசாக ரேடியேஷன் வருது. இங்கே ஃபோன் கால் பேசுகிறது தான் மெயினான கான்செப்ட்டு. நீங்கள் ஃபோன் கால் பேசும்போது என்ன பண்ணுவீங்க, காதுகிட்டே வச்சு ஒட்டி பேசுவீங்க. ஸோ அப்போ இருக்கும்போது நிறைய ரேடியேஷன் உங்கள் தலையை அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரெயின் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம். சரிடா, இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நார்மல் ஃபோன் கால்ஸ்லாம் அப்படியே பேசிடுங்க. பட் ஒரு சில ஃபோன் கால்ஸ்லாம் பேசினா அதிக நேரம் எடுத்துப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டுமே, ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஹாய் ஹலோ அப்படிலாம் சொல்லிட்டு வைக்க மாட்டீங்க. எப்படி ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் பேசுவீங்க. ஸோ எந்த கால்ஸ்லாம் நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசணும்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த கால்ஸில் நீங்கள் ஹெட்செட் போட்டு பேசுங்க. ஸோ ஹெட்செட் போட்டு பேசும்போது நீங்கள் ஃபோனை தள்ளி வச்சு தான் பேசுவீங்க. ஸோ அதனால் ரேடியேஷன் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ண பாருங்கள். ப்ளூ லைட் ஃபில்டர். ப்ளூ லைட் ஃபில்டர்னா என்னென்னு பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு ப்ளூ லைட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்களேன். ப்ளூ லைட்னா ஒன்றுமே பெருசாக இல்லைங்க. சன்லேருந்து வந்த லைட் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு லைட்டு தான். இந்த லைட் தான் நீங்கள் ஃபோனை டிஸ்பிளேல பார்க்கும்போது வருது இல்லை, அந்த லைட்டு ஒரு லைட்டு தான் கிட்டத்தட்ட. இந்த ப்ளூ லைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ஹியூமன் எவால்யூஷன், அதாவது மனுஷ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான்ல, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கே என்ன பிரச்சனைனா மனுஷ பரிணாம வளர்ச்சியில் எப்படி ஆனான்னா, சூரியன் இருக்கும்போது மனுஷன் முழிச்சிருப்பான், சூரியன் மறையும் போது மனுஷன் மறைஞ்சு இது தூங்க போயிடும். சிம்பிளாக சொல்லணும்னா வெளிச்சம் இருக்கும்போது நம்ம முழிச்சிருப்போம், வெளிச்சம் இல்லாத போது நம்ம தூங்க போவோம். இதுக்கான காரணம் என்னென்னா, இருட்டாக இருக்கும்போது தான் நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன் தான் நம்ம தூக்கத்தை சரியாக பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு
ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹார்மோன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக போக விரும்பலை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஹார்மோன் இருந்தால் தான் நீங்கள் தூங்குவீங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ளூ லைட் என்ன பண்ணுன்னா இந்த ஹார்மோன் வரது அப்படியே குறைச்சி வச்சிரும். ஸோ இதனால தான் வந்து நம்ம காலையிலாம் நல்லா பிரிஸ்காக இருப்போம், நைட்டு தூங்கிடுவோம். ஸோ இருட்டாக இருக்கும்போது இப்போ என்ன பிரச்சனை, நம்மளாம் நைட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ளூ லைட் நேராக மூஞ்சிக்கிட்டே அடிக்கும்போது நமக்கு வந்து இன்சோமோனியா, தூக்கம் இல்லாத வியாதி, இல்லை வந்து சரியாக தூக்கம் வராது. ஸோ இதான் பேசிக்கான கான்செப்ட் இந்த ப்ளூ லைட்டில். சரிடா இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வர எக்கச்சக்க ஃபோன்ஸில் ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பில்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் செட்டிங்ஸில் போய் சர்ச் பாரில் ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சில ஃபோன்ஸில் இந்த ப்ளூ லைட் ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்காது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவலையாக படாதீங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர்னு போட்டால் நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து அந்த டிஸ்பிளே வந்து ப்ளூ லைட்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரு, எல்லோயிஷ் கலர் மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். ஸோ அது அந்தளவுக்கு டேஞ்சர் கிடையாது கம்பேர்ட் டு ப்ளூ லைட். ஒரு அளவுக்கு டேஞ்சர் தான், பட் வந்து உங்களுக்கு தூக்கம்லாம் சரியாக வரும், அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தயவு செஞ்சு வந்து நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது ப்ளூ லைட் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கான இன்னொரு போனஸ் டிப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நைட் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஃபோனே யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன பண்ணுறது, இப்போ தான் நைட்டு உட்காந்து இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்புன்னு உட்காந்துருக்கோம். ஸோ நமக்கு எதுக்கு ஊர் வம்பு உலக வம்பு. நைட் டைம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா சுற்றி லைட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் இதுதான். நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். வீட்டை திட்டுவாங்கன்னா அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோஸ். ஸோ எதுக்கு இதை இப்படி சொல்கிறேன்னா, அதாவது வந்து சுற்றி லைட் இருக்கும்போது உங்கள் கண் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் நார்மலாக ஃபோனில் பார்க்குற லைட் உங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. இதை சுற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஃபோனில் லைட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் கண்ணோட லென்ஸ்லாம் பாதிக்க வாய்ப்புகள் அதிகம். இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மேக்னிஃபையர் கேஸ், அதாவது இந்த பூத கண்ணெல்லாம் சின்ன வயசில் வச்சு விளாண்டுருப்போல, அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நார்மலாக பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, பட் எல்லா லைட்டும் வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும்போது என்ன ஆகும், பேப்பர் பற்றிக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சுற்றி வந்து லைட் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, பட் சுற்றி இருக்க லைட்டில் ஆஃப் பண்ணி இருக்கும்போது உங்கள் கண் ஃபுல்லாக அந்த லைட்டையே ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் கண்ணில் இருக்க லென்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ நைட் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபோனே யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதேமாரி யூஸ் பண்ணணுன்னா லைட்டை போட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட் இருக்க தேர்ட் விஷயம் என்னென்னா, அவாய்ட் யூஸிங் ஹெட்செட்ஸ் வைல் பிளேயிங் கேம்ஸ். இப்போ பேட்டரி ராயல் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு க்ரேஸாக சுற்றிட்டு இருக்குது. எப்படி அந்த டைம்லாம் வந்து கான்ட்ரா, சூப்பர் மேரியோ அப்படி இருந்துச்சோ, இந்த டைமில் பேட்டரி ராயல் கேம்ஸ், அதாவது இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, கால் ஆஃப் டியூட்டி. வெயிட், பப்ஜி பேன் ஆயிடுச்சுல? இல்லைப்பா, பப்ஜியை பேன்லேருந்து எடுத்துட்டாங்க. என்னடா குழப்பறீங்க? ஸோ அப்படி தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ எனிவேஸ், இந்த பேட்டரி ராயல் கேம்ஸ்லாம் விளையாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அப்படியே நான் ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபோன்லேயே மூழ்கி இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்செட் காதில் மாட்டிட்டு கீனாக வாட்ச் பண்ணுவாங்க, ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்களேன். பிகாஸ் வந்து நம்ம அந்த ஃபோனில் வந்து நல்லா சவுண்டு நோட்டீஸ் பண்ணிருக்கும் போது சட்டனாக ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும்போது நீங்கள் அப்படி பேனிக் ஆவீங்க. ஸோ உங்கள் ஹார்ட் பீட்டில் அடிச்சுக்கோ. நீங்களே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கிரேட் இம்பாக்ட் வந்து உங்கள் ஹார்ட் கிட்டத்தட்ட கார்டியாக் அரெஸ்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது, பேரலைசிஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஹெட்செட்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நார்மலாக மியூசிக் வச்சுட்டு ஹெட்செட்டே இல்லாமல் ஜாலியாக விளையாடுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அ கேம். அட் த எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேமுங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் விஷயமே வாயில் வருது பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? அடுத்த டிப்ஸ் என்னென்னா, அவாய்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து ரொம்ப 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 ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா. தயவு செஞ்சு எத்தனை பேர் இது பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பிகாஸ் சில பேர் ஃபோன் வாங்குறது இதுக்காக தான் வாங்குவீங்க. அதாவது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபோனில் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டே நிறைய பேர் வாங்குவீங்க. இதை நான் தப்புன்னு நிச்சயமாக சொல்லவே முடியாது. பிகாஸ் வந்து இப்போ வர ஃபோனோட ஃபீச்சர்ஸே அப்போ இருக்குது. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். இது உங்கள் சைக்காலஜிக்கெலாம் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். பிகாஸ் வந்து ஃபஸ்ட்லாம் ஒரு ஃபோனை சார்ஜ் போட்டேன்னு வைங்களேன், எப்படி ஒரு 3 மணி நேரம் ஆகும், அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். பட் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ரீசெண்டாக சைனாவில் கூட ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது என்ன 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் 0 to 100 ஆகும்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், வெறும் 15 நிமிஷத்தில். அதுவும் நம்மளாம் யாரும் 0% வர அளவுக்குலாம் இருக்க மாட்டோம், 100 வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு 20 நிமிஷம் தான். இப்போ 20% இருக்குன்னு வைங்களேன், ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோன் அந்த மாதிரி ஒரு சார்ஜர் வச்சுருக்கீங்க, 20% சார்ஜ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சார்ஜ் குத்திட்டு காஃபி குடிச்சிட்டு வரும்போது பார்த்தா 80 இருக்குது. ஸோ திரும்ப எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபோனை விட்டு விலகவே கூடாது அப்படிங்கிறது உங்கள் பேசிக்கான கான்செப்ட். ஸோ நீங்கள் ஃபோனை விட்டு விலகாமல் விளையாட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைமில் ஃபோனை வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Realme 7 Proலாம் கேட்டதுல வந்து 65 வாட் 35 நிமிஷத்தில் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து 5 மணி நேரம் விளாண்டுருப்பீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா என்ன ஆகும், சார்ஜ் போடுவீங்க, டக்குன்னு ஏறினும் சேர்றா இன்னும் கொஞ்ச நேரம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு பிரியவே இருக்காது. நீங்கள் ஃபோனை விட்டு பிரியன்னு நினச்சா
எப்படி என்னை விட்டு நீ பிரியலாம் அப்படின்னு ஃபோன் இன்டெரக்டாக உங்ககிட்ட கேட்குற மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா இல்லையா, எப்படி என் ஃபோன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல, அந்த அடாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கசகசன்னு எழுதியிருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. அதில் இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆமாம் இருக்குது, அதை விட்டுருங்க. அது கீழே அவுட்புட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பாருங்கள். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 5A2V அப்படின்லாம் இருக்கும். அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும் நிறைய நம்பர். ஸோ அதில் 5A2V அப்படிலாம் குழப்பிக்காதீங்க, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 5 × 2 10 வாட் தான் உங்கள் ஃபோனோட சார்ஜர் ஸ்பீடு அப்படின்னு இருக்கும். ஒரு சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 9 × 1.27 அந்த மாதிரி இருக்கும். 15 வாட் சார்ஜ் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து மாறிட்டே இருக்கும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக எவ்வளோ வாட்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா, நார்மலாக 10 வாட் சார்ஜரே ஸ்பீடாக தான் ஏறும். நேராக அதில் குத்தி நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரைவசி. டேட்டா வந்து நிறைய பேர் மதிக்கிறதே இல்லை. நம்மளோட ப்ரைவசி என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் சுற்றணும். பட் நம்ம ப்ரைவசிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே நிறைய பேர் மறந்து போயிடும். ஸோ எப்படி ப்ரைவசியை பார்த்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் படிக்க சொன்னால் காண்டாயிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் சுற்றுறீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு படிக்கவே சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து அது படித்தா அதுக்கு ஒரு நல்ல புக்கே படிச்சுட்டு போயிடலாம். வளன்னு பக்கமாக கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருக்கானே தெரியாது. அதை நீங்கள் முழுசாக படித்து முடித்தாலும் இடையில பாலிசியை வந்து அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோன்னு சொல்லி மாற்றிடுவானுங்க. ஸோ அது படிக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் வந்து பார்த்து கொடுங்க. இந்த ஆப்புக்கு இந்த பெர்மிஷன்ஸ் தேவையா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு கொடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேலண்டர் ஆப் இருக்கும், அதில் கேமரா பெர்மிஷன் கேட்கும். எதுக்குடா ஒரு கேலண்டர் ஆப்பு கேமரா பெர்மிஷன் அப்படின்னு அந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டு டினை கொடுத்துருங்க. ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்தா தான் வந்து இந்த ஆப் ஒர்க் ஆகும். அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபோனுக்கு சம்மந்தமே இல்லைன்னா அது டினை கொடுத்துருங்க. ஒரு சில ஆப்ஸ் இருக்கும் அதுக்கும் மேலே அல்டிமேட்டாக இருக்கும். என்னென்னா கேலண்டர் ஆப்பாக தான் இருக்கும். பட் அதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் அந்த கேலண்டர் ஒர்க் பண்ணால் கேமரா பெர்மிஷன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும் இருக்கும். அப்போல்லாம் இங்கே அடிச்சுனா எனக்கு இந்த ஆப்பே வேணாண்டா அப்படின்னு போயிட்டே இருங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான ஆப்பு யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு தேவைன்னா வேணாண்டா அப்படின்னு போயிருங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க கடைசியான ஒரு டிப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யூஸ் ஃப்ளைட் மோட் டியூரிங் ஸ்லீப்பிங் டைம். அதாவது நைட் டைம் சொல்கிறேன். எதுக்குடா ஃப்ளைட் மோடில் போகணுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாலே சொன்ன மாதிரி தான். அதாவது உங்கள் ஃபோன் வந்து சிக்னல் தேடிக்கிட்டே இருக்கும். அந்த சிக்னல் தேடுறதுக்கு வந்து நான் இந்த சார் வேல்யூ கான்செப்ட்லாம் சொன்னல, அந்த கான்செப்ட்லாம் வரும். ஸோ சிக்னல் தேடும்போது உங்கள் ஃபோன் வந்து ரேடியேஷன் விட்டுக்கிட்டே இருக்கும். நைட் டைம் அந்த ரேடியேஷனே உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் நைட்டு நம்ம தூங்கும் போது தான் நம்ம மூளை ரிலாக்ஸ் ஆகும். நம்ம காலையில் பார்த்த டெம்பரரியான மெமரிஸ்லாம் வந்து நைட்டு தான் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படியே சர்வ் ஆகும். ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் வெளியிலேருந்து அந்த ரேடியேஷன் வந்து உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், தலைவலிக்கும், சரியாக தூங்கின ஃபீலிங்ஸே கிடைக்காது, அந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட் டைம் வந்து நீங்கள் தூங்குற ரூமை விட்டு ஃபோனை வெளில வச்சுருங்க, ஃபோனை தள்ளி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்குலாம் யாரும் போக வேணாம். பிகாஸ் டைம் பார்க்குறதுக்குலாம் வேணும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. ஒரு சிலருக்கு எக்ஸப்ஷன் என்னென்னா வந்து, ஒரு சிலருக்கு வந்து எனக்கு ஃபோனில் தான் ப்ரோ வேலை, ஃபோனுக்கு எனக்கு அப்பப்போ வரும், எமர்ஜென்சி ஃபோன்ஸ்லாம் வரும், அடிக்கடி எனக்கு ஃபோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும், எனக்கு ஃபோன்ஸ் தான் ஒர்க்கு, எப்போ வேணால் ஃபோன் வரும் அப்படிங்கிறவங்க வந்து பிரச்சனை இல்லை. ஸோ வேறு வழி இல்லைன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு கேமெல்லாம் இருக்குது தான் ஃபோன் இருக்குது, எனக்கு ஃபோன் கால்ஸ்லாம் பெருசாக வராது. அப்போ இருக்கவங்களாம் தயவு செஞ்சு வந்து ஃபோனை நைட் தூங்கும்போது ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. ஸோ அப்போ இருக்கும்போது உங்கள் பேட்டரி சேவ் ஆகும். அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிக்கும் போது ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களால் ஒருத்தங்க நல்லா இருந்துட்டு போட்டுமே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே முடியும்.